ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ அவன் அந்த ஃபைலை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துருவா. அவளை பார்த்துட்டு அப்படியே இவன் ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பான். அவள் வந்து நிற்கிறா, ஓகே, பட் இவன் பேசினது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவள் இப்போ தான் வந்திருக்கா போல. இவன் உடனே கேட்குறான், என்ன இப்போ எதுக்காக நீ இப்போ இங்கே வந்து திடீர்னு வந்து நிற்கிற? அப்போ நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன வேவ் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அட எல்லாத்தையுமே இப்படி சந்தேகமாகவே பார்த்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோயினி. அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணேன், அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியா, என்ன கிஃப்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஒரு கிரீட்டிங் கார்டு செஞ்சிருப்பா போல. அதுவும் அவ கையாலேயே அதை வந்து இவங்கிட்ட கொடுக்கவும் அதை அவனும் வாங்கி படிக்கிறான். நிறைய கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கா புருஷனுக்காக. அவனும் அதை பார்த்துட்டு அப்படியே கோவமா பொண்டாட்டி முன்னாடி போய் நிற்கிறான். என்னாச்சுங்க, இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமான்னு சொல்றா. இது உன்னோட கையாலேயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கும் ஆமான்னு சொல்றா. ரொம்ப நல்லா இருக்கு ஜான்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்காக இவ்வளவு தூரம் நீ பண்ணியிருக்கல, அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் சொல்றான், அப்புறம் நாளைக்கு லவர்ஸ் டே வருது ஜான்வி, அதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே. அந்த நாள் ஃபுல்லாவே நான் உன்னை ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பேன், நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அப்படி என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு டின்னர் சமைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து யாரோ ஃபோன் கால் பண்றாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினியோட தங்கச்சி சியா தான் கால் பண்றா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் நான் கால் பண்ணேன். அப்புறம் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அக்கா கிட்டேயும் சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்டேயும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பதான் இவ சொல்றா, இந்த மாதிரி எனக்கு சஞ்சய் கால் பண்ணா, அதுவும் ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து என்ன அவன் மீட் பண்ண வரேன்னு சொல்றான் மாமா, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இவங்கிட்டயா போய் இந்த விஷயத்த சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனும் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் எதுவும் சொல்லல மாமா, நான் எதுவும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நீ ஒரு வேலை பண்ணு, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நேரமா ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படிங்கிறது நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சிடுசிட்டுனே பேசிட்டு இருக்கான். அதோட இவ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவ படிக்க சும்மா இருக்காம, எங்க உங்களோட சின்ன வயசுல நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, அது உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு, பட் அதெல்லாம் வந்து உங்க பாஸ்ட்ல நடந்தது தானே, இப்போ நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, இப்போ உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை மட்டும் நீங்க வாழுங்க, பழசெல்லாம் மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நல்லது தானே சொல்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுது. பட் அவன் அதை அப்படி எடுத்துக்கலையே, உடனே கோவப்படுறான். அப்படியே கட் பண்ணா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கண்ணை திறக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. திறக்கலாம், கண்ணை திறந்து பாரு, இப்போ உன்னோட சர்ப்ரைஸ் உன் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க வெட்ட வெளியா இருக்கு. நடு ஜாமத்துல கூட்டிட்டு வந்து நிறைய சாரியை கீழே தூக்கி போட்டு வச்சிருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட சாரி தான். அப்ப சொல்றான், உங்ககிட்ட இத்தனை நாளா நான் சொல்லாம இருந்த என்னோட கடந்த காலத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீ அதுக்கு எனக்கு ஆறுதல் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன வந்து என்னோட கடந்த காலத்தை மறக்க சொல்றியா? அது அவ்வளவு ஈஸியா, அது அவ்வளவு சாதாரணமான விஷயமா போச்சுல உனக்கு. என்னோட கடந்த காலத்துல நான் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை பத்திலாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஏன்னா உன்னோட சின்ன வயசுல நீ ஒரு நார்மலான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருந்த, அதுல நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆனா என்னங்க சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வெயிட் ஜான்வி, நான் பேசிட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசாத. ஏன்னா நீ மறக்க சொன்னல என்னோட கடந்த காலத்தை, அதே மாதிரி உன்னோட கடந்த காலத்தை, உன்னோட சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நீ மறந்துரு, உன்னோட பாஸ்ட் லைஃபை நான் இப்போ மொத்தமா அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற படவை எரிச்சு விட்டுறான். சரி சாரி போனா போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலேஜ் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், அப்புறம் சின்ன வயசு போட்டோஸ், இது எல்லாத்தையுமே அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்கான். விராஜ் வேணா விராஜ், ஏன் விராஜ் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுது புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா நெருப்புல எரியறது இவளோட சின்ன வயசு வாழ்க்கையை மட்டும் இல்லை, இவளோட எதிர்காலத்தையும் அவன் அழிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா சர்டிபிகேட்டையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உன் கண்ணு முன்னாடியே நான் இதெல்லாம் எரிக்கிறேன். அப்புறம் இந்த சாரி வந்து உன்னோட அம்மா உனக்காக கொடுத்தது தானே, அப்புறம் இது உன்னோட ஃபேவரட் சாரி, அப்புறம் இது வந்து உன்னோட பாட்டி உனக்காக கொடுத்தது, இது எல்லாத்தையுமே நான் எரிச்சிட்டேன். இனிமே நீ என் கூட வாழ போற வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு உன்னோட நிகழ்காலத்தை மட்டும் நீ என் கூட வாழு அப்படின்னு சொன்னா உன்னால முடியுமா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினிக்கு இதெல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்தா ரொம்ப பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா. அப்படியே அந்த வேதனையில அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இவன் திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஜான்வி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே எப்போதும் போல பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற டாக்டர் சட்டையை பிடிச்சி என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு டாக்டர் வராரு. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அதே டாக்டர் தான். அவர் வந்து இவனை பார்த்துட்டு, விராஜ் நீ இங்க என்ன பண்ற, அப்புறம் உன்னோட மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டா அது ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா மயங்கி விழுந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை பற்றி விசாரிக்கிறான். அவரும் சொல்றாரு, பாட்டி இப்போ நல்லா குணமாயிட்டு வராங்க, சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா, பாட்டி குணமாக போதா, இது நல்லதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக. வந்தங்க கதவு கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கான். பாட்டியுமே கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் இப்போ திறந்து மூடுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குது, பட் பேசதான் முடியல போல. அவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ போய் உள்ள போய் மீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. பாட்டி அவன் நிக்கிறத பார்த்துருச்சு, பட் இவ பார்க்கல. அவனை பார்த்ததுமே ஏதோ சைகை காட்டுது, ஆனா இவளுக்கு அது எதுவுமே புரியல. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அவனும் அங்கே யாரும் இல்லை, பாட்டியும் சியாவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே எவனோ பிடிச்சி சட்டையை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் தான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீங்கள் வர விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா, அதான் உன்னை நான் தொக்கா பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் கெஸ் பண்ணிடுறான். அப்போ சியா வேணும்னே தான் நம்மளை இங்கே வர வச்சு மாட்டு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு தான் இருக்கு, பட் வந்து பேசதான் முடியல. அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். போலீஸும் பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த விராஜ் பாட்டியை பார்க்கறதுக்காக இப்படி எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கான். கரெக்டா மாட்டிக்கிட்டான். சஞ்சய் வந்து மாட்டிக்கிட்டான் இவங்கிட்ட. ஓஎம்ஜி சஞ்சய், நீயா பாட்டியை பார்க்கறதுக்காக வந்தியா, பாட்டி உங்ககிட்ட இப்ப பேச முடியாது, அதனால இப்ப நான் தான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி தெரியுது, ஃபேஸ் தெரியல. நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் போல, தூங்கிட்டு இருக்கா. அப்ப இவன் பண்ணதெல்லாம் கனவு மாதிரி வந்துட்டு போகுது. அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சான்ல, அதனால இருக்காதீங்க விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சிடுறா டக்குன்னு. பக்கத்துல ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு, அது வந்து புருஷங்காரன் தான் வேலண்டைன்ஸ் டேக்காக வச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸுமே இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. இது உனக்காக ஸ்பெஷலா நானே பண்ண சொல்லி செஞ்சதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னடா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நெக்லஸ் செட் இருக்கு, அதுவும் வீங்கிற லெட்டர் போட்டு இருக்கு. அதையும் நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிட்டு கீழே வந்து பாக்குறா. கீழே வந்து பார்த்தா இவன் வந்து ஏதோ ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. வந்துட்டியா ஜான்வி, கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, அண்ட் உன்னோட சர்ப்ரைஸ் இதோட முடிய போறது கிடையாது, இன்னொன்னு உனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கே டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை அழைச்சிட்டு வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃபேஸை தான் அப்படியே அச்சசலா வரைஞ்சிருக்கான். பரவாயில்ல, இவனுக்கு டிராயிங்லாம் தெரிஞ்சிருக்குப்பா, நல்லா தான் வரைஞ்சிருக்கான். நம்ம ஹீரோயினி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லா இருக்கு அப்படின்னு இவ சொல்லி இருந்தா கூட அவன் விட்டுருப்பான் போல, பட் அதை விட்டுட்டு ரொம்ப அழகா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதை பார்த்ததும் இவன் டக்குன்னு கோவப்படுறான். ஏன் என்ன அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த டிராயிங் பண்ண பேப்பரை எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கமா போறான். என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நெருப்புல போட்டு அந்த டிராயிங் பேப்பரை எரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கையால வரைஞ்சதுதான், இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சதை இவன் கையாலே போட்டு எரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அங்க வந்த வேலைக்காரியுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஏங்க அப்படிலாம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு ஜான்வி, நான் உங்ககிட்ட இதை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், அதை விட்டுட்டு அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் அழகா தெரியுது அப்படின்னு சொன்னா அது நானா மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் அதை அழிச்சிருவேன், இந்த பேப்பர் மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிறது சரியா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டி ரெக்கவர் ஆயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மாமா தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அப்புறம் அங்க போய் பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் வேணும் இல்லையா, அதை நானே அப்பாயிண்ட் பண்றேன், அவங்க வந்து பாட்டியை நல்ல விதமா பாத்துப்பாங்க, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பில்லை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே நானே செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்ன அந்த நர்ஸ் பொம்பளையும் வந்துருது இங்க. ஆனா பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது, வில்லத்தனமா சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கு. பாட்டியை பார்த்தா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்காக பால் கொண்டு வந்து கொடுக்குறான். அது நல்லா சுட்டு பொசுக்குது. அதுக்கப்புறம் லேப்டாப்ல வந்து ஒரு விஷயம் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பழைய காலேஜ் படிக்கும் போது உள்ள போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பான் போல, சிசிடிவி கேமரால பதிவானது போல. அதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு ஜான்வி, இதெல்லாம் வந்து நீ காலேஜ் படிக்கும் போது உள்ள போட்டோஸ் தானே, எப்படி இருக்க பாரு, நான் உன்னோட பழைய நினைவுகளை அழிச்சிட்டேன், அதுக்கு பதிலாக என்னால இதை தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு, ஜான்வி ப்ளீஸ் ஜான்வி நம்ம மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினே சரி ஓகே பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா சஞ்சய் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன் சைடா வந்து காதலிச்சான் இல்லையா காலேஜ் படிக்கும் போது, அந்த போட்டோஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா. உடனே அது வந்துங்க, அது வந்து அவன் சஞ்சய், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே,
அவன் தான் என்ன காலேஜ் படிக்கும் போது ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு, அதனாலதான் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையா அதை பத்திலாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்காக நீ அவனோட பேரை சொன்ன? சரி சரி, இப்ப நான் உனக்காக வந்து பால் கொண்டு வந்தேன்ல, அதை நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பால் நல்லா சூடா இருக்கு, குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினே அதை எடுத்து குடிச்சிடுறா. பட் வாயில வச்ச உடனே அவளுக்கு நல்லா சுட்டுருச்சு, நல்லா கொதிக்குது அந்த பால். என்னால முடியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனே தண்ணியை கொடுத்து, ஓ சோ சாரி ஜான்வி, அது வந்து பால் சூடா இருக்குல்ல, நான் வந்து வேணும்னே தாமா பண்ணேன், நீ ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, சரி சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ கிளம்பி ரெடியா இரு, நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ரெடியாகி வந்துட்டா. அவளோட கண்ணை கட்டி இவனே மாடிப்படிலேருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை வேலைக்காரி தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க போன அடுத்த செகண்ட் இவளும் செப்பலை போட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதே சமயம் பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அங்க இருக்கிற நர்ஸ் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒரு மருந்து வந்து ஏத்திட்டு இருக்கு. பாட்டிக்கு வந்து எதுவும் புரியல, இவ சாதாரண பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக கை கிட்ட வரைக்குமே போயிட்டு பட் ஊசியை போடாம அதுல இருக்கிற மருந்தெல்லாம் வேணும்னே வெளியாக்கிக்கிட்டு இருக்கா. இதை வந்து பாட்டி பார்த்துட்டு ரொம்ப பயந்து படுது, இவ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவ சொல்றா, உனக்கு எதுக்கு பாட்டி தேவையில்லாத வேலை, விராஜ் சாரோட விஷயத்துல எதுக்காக நீ தலையிடுற, அவரோட விஷயத்துல நீ தலையிட்டதுனாலதான் இப்ப நீ படுத்த படிக்க ஆயிட்ட, உன்னை நான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு, உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க உன்னை, ஆனா நான் உன்னை என்ன பாடுபடுத்த போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரியே வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. நம்ம பாட்டி இதெல்லாம் கேட்டு பயந்து படுது. பாவம் பாட்டி, இந்நேரம் நடமாட்டமா இருந்துச்சுன்னா இவளே ஒரு வழி பண்ணியிருக்கோம், இப்ப படுத்த படிக்கையா இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. இந்த பக்கம் பொண்டாட்டிக்கு லவர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவளை ஒரு பள்ளத்தாக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அங்க வந்து நின்றுக்கிட்டு, இப்ப நான் கண்ணை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறான். நானே ஓபன் பண்ணி விடுறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓபன் பண்ணி விடுறான். பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, காலுக்கு அடியில பள்ளத்தாக்கு இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. நமக்கும் யாராவது சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா இவன் பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வரும். பள்ளத்தாக்குல கூட்டிட்டு வந்து அப்படி என்னதை சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.